உருளைக்கிழங்கு போட்ட தக்காளி குழம்புக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துக்கலாம் வாங்க. 3 நாட்டு தக்காளி, ஒரு 1/4 டீஸ்பூன் சோம்பு வச்சுருக்கேங்க தாளிக்கிறதுக்காக. சின்ன வெங்காயம் ஒரு 15 கட் பண்ணி வச்சுருக்கிறேன் நீல வாட்டத்தில். இந்த ஸ்பூனால் ஒரு 3 ஸ்பூன் தனி மல்லித்தூள், தனி மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் வேக வச்சு அப்படியே தோலோடையே போட்டுருங்க. குழம்புல சூப்பராக இருக்கும். குழம்பு தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேங்க. அப்போ தான் இது இந்த குழம்பு காரசாரமாக இருக்கும். அதனால் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது 1/4 டீஸ்பூன் சோம்பு போட்டு பொன்னிறமாக வரட்டும். கருகு விட்டுறாதீங்க. சேர்ந்துருச்சா? இப்போ சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சுங்க. இப்போ தக்காளி போட்டு குழஞ்சி வர்ற அளவுக்கு வதக்கணும். குழம்பு தூளை போட்டு ஒரு 2 செகண்ட் ஃப்ரை பண்ணிக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஃப்ரை பண்ணுங்கள், கருகி போயிடும். நமக்கு குழம்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. கடைசியில் தான் நம்ம உருளைக்கிழங்கு போடணும், இல்லைன்னா கரைஞ்சி போயிடும். உருளைக்கிழங்கு வேக வச்ச தண்ணியோடு சேர்த்து ஊற்றிடுங்க. இந்த குழம்புக்கு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கலாங்க. இது நல்லா ஒரு 15 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அதுக்கு பிறகு இந்த மிளகா காரல் வடையெல்லாம் போன பிறகு உருளைக்கிழங்கு தேங்காய் அரைச்சி ஊற்றி உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். சாப்பாட்டு வைக்கிற 2வது தண்ணி இருக்குது பாருங்கள், அலசுகிற தண்ணி. அதை இந்த குழம்போட சேர்த்துக்கலாங்க. நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். குழம்பு திக்காக இருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதை நல்லா கொதி வரட்டும், அப்புறம் பார்க்கலாங்க. குழம்பு நல்லா கொதி வந்துருச்சுங்க. தண்ணி எவ்வளோ ஊற்றுனேன், இப்போ எவ்வளோ இருக்குது பாருங்கள். இதில் உருளைக்கிழங்க சேர்த்துக்கலாம். தேங்காய் அரை மூடி அரைச்சிருக்கிறேங்க சின்ன ஜாரில். இதில் 2 பல் பூண்டு, ஒரு 1/4 டீஸ்பூன் சோம்பு போட்டு அரைச்சிட்டு இதில் ஊற்றி ஒரு 7 நிமிஷம் கொதிக்க விடலாங்க. தேங்காய் ஊற்றி ஒரு 7 நிமிஷம் கொதி வந்துருச்சுங்க. இந்த குழம்பு சாப்பாடு, இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி இந்த 5த்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாங்க. சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.